This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சேலம் அருகே உயிருடன் இருக்கும் கணவனுக்கு இறப்புச் சான்றிதழ் வாங்கிய ரேவதி சிக்கியது எப்படி? சேலம் மாவட்டத்தில் எடப்பாடியை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு கரூரில் நிலம் வாங்கினார். இந்த நிலத்தை விற்று பணம் தருமாறு மனைவி ரேவதி கேட்டு வந்தாராம். தராததால் உயிருடன் இருக்கும் தனது கணவர் விஜயகுமாருக்கு இறப்பு சான்றிதழ் வாங்கி இருக்கிறார். இறந்ததாக சான்று அளிக்கப்பட்ட நிலையில் விஜயகுமார் வெளியூரில் இருந்து திடீரென நேரில் வந்து ட்விஸ்ட் கொடுத்தார். வருவாய்த்துறை அதிகாரிகள் போலீஸையே ஆடிப்போக வைத்த சம்பவம் பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டின் நகர்ப்புற பகுதிகள் எல்லாமே மிக வேகமாக நகரமயமாகி வருவதால் இன்றைக்கு சொத்துக்களின் மதிப்பு தாறுமாறாக உயர்ந்து வருகிறது. அப்படி ஏறும் சொத்துக்களை அபகரிக்க பல்வேறு மோசடி சம்பவங்களும் நடக்கின்றன. போலி ஆதார் கார்டு, போலி வாரிசு சான்றிதழ், போலியாக ஆவணங்கள் தயாரித்து பத்திரப்பதிவு செய்து அடிக்கடி நடக்கிறது. இறுதியில் மாட்டிக்கொள்பவர்கள் என்றாலும் மோசடிகள் குறைவே இல்லை. சேலத்தில் மனைவியே கணவனுக்கு தெரியாமல் மோசடி செய்ததாக புகார் எழுந்துள்ளது. இது பற்றி பார்ப்போம். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சி தாவந்தெரு பகுதியை சேர்ந்த 50 வயதாகும் விஜயகுமார் என்பவருக்கும், திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகுதியை சேர்ந்த 43 வயதாகும் ரேவதி என்பவருக்கும் கடந்த 18 ஆண்டுகளுக்கு முன்பு கல்யாணம் நடந்தது. இந்த தம்பதிகளுக்கு 2 மகள்கள் இருக்கின்றார்கள். விஜயகுமார் கல்யாணமான ஆரம்பத்தில் இருந்தே சமையல் பாத்திர வியாபாரம் செய்து வருகிறாராம். அப்படி சேமித்த பணத்தில் விஜயகுமார் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு கரூர் பகுதியில் தனது பெயரில் நிலம் ஒன்றை வாங்கியிருக்கிறார். நாளடைவில் பாத்திர வியாபாரத்தில் போதிய வருமானம் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயகுமார் மலேசியா நாட்டிற்கு சென்று விட்டாராம். அதில் கிடைக்கும் வருமானத்தை தனது மனைவிக்கும் அனுப்பி வந்தாராம். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு மலேசியாவில் இருந்து சொந்த ஊர் திரும்பிய விஜயகுமார் மனைவியிடம் தான் வெளிநாட்டில் வேலை பார்த்து 10 ஆண்டுகளாக அனுப்பிய பணம் குறித்து கேட்டிருக்கிறாராம். அப்பொழுது பணம் அனைத்தும் குழந்தைகள் வளர்ப்பதற்கு செலவாகி விட்டது என்று கரூரில் உள்ள நிலத்தை விற்று தனக்கு மேலும் பணம் தரும்படி விஜயகுமாரிடம் மனைவி ரேவதி வற்புறுத்தினாராம். இதில் வேதனை அடைந்த விஜயகுமார் மனைவியிடம் கோபித்து கொண்டு ஓசூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் தங்கி கடந்த 6 மாதங்களாக வேலை செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் கணவர் பெயரில் உள்ள சொத்தை அபகரிக்க ரேவதி சதித்திட்டம் போட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனினும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு எடப்பாடி காவல் நிலையத்தில் தனது கணவர் மாயமாகி விட்டதாக புகார் செய்தார். தொடர்ந்து கடந்த மாதம் ஈரோடு மாவட்டம் பவானி பகுதியில் காவிரி ஆற்றங்கரை ஓரத்தில் அடையாளம் தெரியாத ஆண் பிணம் ஒன்றை பவானி போலீசார் கைப்பற்றி இருப்பதை அறிந்த ரேவதி, அது எனது கணவரது உடல் என கூறி நாடகமாடி இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தனது கணவர் பெயரில் இறப்பு சான்றிதழும் ரேவதி பெற்றுள்ளார். உயிருடன் உள்ள தனது கணவர் பெயரில் வாங்கிய இறப்பு சான்றிதழை வைத்தாராம். இதனிடையே வாரிசு சான்று பெறுவதற்காக கடந்த சில தினங்களுக்கு ரேவதி எடப்பாடி தாலுகா அலுவலகத்திற்கு சென்று வந்திருக்கிறார். இதனிடையே இருப்பதாக சான்று அளிக்கப்பட்ட விஜயகுமார் தனது ஆதார் அட்டையை புதுப்பிப்பதற்காக ஓசூரில் இருந்து எடப்பாடி தாலுகா அலுவலகத்திற்கு தற்செயலாக நேற்று வந்திருக்கிறார். அப்பொழுது தனது மனைவி ரேவதி தனது பெயருக்கு இறப்பு சான்றிதழ் பெற்றிருந்த விவரம் அறிந்து விஜயகுமார் ஆடிப்போனார். இது குறித்து எடப்பாடி தாசில்தார் வைத்தியலிங்கத்திடம் நேரில் சென்று அவர் முறையிட்டிருக்கிறார். இதையடுத்து வருவாய்த்துறையினர் விஜயகுமாரின் மனைவி ரேவதியை நேரில் அழைத்து விசாரித்தனர். அப்பொழுது ரேவதி தனது கணவர் பெயரில் உள்ள சொத்தை விற்பதற்காக தான் அடையாளம் தெரியாத ஆணுடலை
தனது கணவர் என கூறி நாடகமாடி போலியாக இறப்பு சான்றிதழ் பெற்றதை ஒப்புக்கொண்டாராம். இதைத் தொடர்ந்து எடப்பாடி போலீசுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் உடனே நேரில் வந்து ரேவதியிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். உயிருடன் உள்ள தனது கணவர் இறந்துவிட்டதாக மனைவி இறப்பு சான்றிதழ் பெற்ற நிலையில் இறந்துவிட்டதாக சான்று அளிக்கப்பட்டவர் நேரில் வந்தது சேலம் எடப்பாடி பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.